இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன குருவி மாதிரி போட போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கலர் உள்ளன், குரோசா ஊசி, இது உள்ளன் கோக்குற நீடில், சாதா நீடில், கண்ணு வைக்கிறதுக்கு மணி, அதுக்கு தைக்கிறதுக்கு சாதா நீடில். முதல்ல நம்ம தலைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு சாண்டல் கலர் எடுத்துருக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கணும். அதில் 6 எஸ்சி பண்ணணும். ஒரு செங்கல் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு ஆறு எஸ்சி பண்ணணும். 2 இப்போ 6 போட்டு மேஜிக் ரிங்கை சுருக்கிடணும். சுருக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். இப்போ ஒரு செங்கல் போட்டு அதிலே இன்னொரு நாட் போடணும். இப்போ 6 போட்டோம் இல்லைங்களா. இப்போ ஒவ்வொன்றுத்துலேயும் 2 போட்டு 12 செங்கல் எடுத்துகிட்டு வரணும். 12 நாட்டு போட்டு இதில் இன்னொன்று கொடுக்கணும். இப்போ இது 12 நாட்டு போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இங்கே எடுத்துகிட்டு வந்து திருப்பி ஒரு சங்கிலி. இப்போ நம்ம இங்கே போடும்போது நம்மளுக்கு வந்து இது அடையாளம் தெரியறதுக்கோசரம் சும்மா ஒரு உள்ளனை இப்படி வச்சுக்கணும். அடுத்து இப்போ 12 போட்டு வரீங்களா. அடுத்தது வந்து 18. அதுக்கு வந்து ஒரு நாட்டு ஒரு இன்க்ரீஸ், இப்படி 18 போட்டுட்டு வரணும். ஒரு நாட்டு ஒரு இன்க்ரீஸ். இதே மாதிரி சுத்தோர போட்டு 18 நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நிறுத்தணும். இப்போ நம்ம 18 நாட்டு போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து வர 4வது 5வது 6வது லைனும் இதே மாதிரி 18 நாட்டு போட்டுகிட்டே வரணும். இப்போ நம்ம 6 லைன் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து 7வது லைனுக்கு வேறு கலர் மாற்றணும். உங்களுக்கு விருப்பமான கலர் எடுத்துக்கலாம். நான் இந்த கலர் எடுத்துருக்கிறேன். அதே 16 லைன் தான் போடணும். 16 நாட்டு தான் போடணும். சாரி, 18 நாட்டு போடணும். இப்போ எனக்கு இந்த ரவுண்ட் தெரியுன்றதுனால அப்படியே விட்டுடலாம். இப்போ இருக்கிற இந்த ஒயிட் கலரை கட் பண்ணிடலாம். இப்போ தொடர்ச்சியாக 18 சங்கடி போட்டுட்டு வரணும். 18 நாட்டு போட்டுட்டு இப்போ நம்ம 18 நாட்டு போட்டு முடிச்சிட்டோம்.
அடுத்த லைனுக்கு 8வது லைனுக்கு ஒரு எஸ்சி ஒரு இன்க்ரீஸ் இப்படி போட்டு 24 எஸ்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே போடணும். இப்போ நமக்கு அடையாளம் தெரியறதுக்கோசரம் நான் இதை வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் நாட்டில் ஒரு எஸ்சி, ரெண்டாவதுல அடுத்ததுலேயும் ஒரு எஸ்சி போடணும். அதுக்கு அடுத்ததில் 2 எஸ்சி இப்படி போட்டிங்கன்னா 24 நாட்டு வரும். அடுத்த 2த்தில் ஒவ்வொரு எஸ்சி, அதுக்கு அடுத்ததில் 2 எஸ்சி போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 8வது லைனு நான் 24 நாட்டு போட்டு முடிச்சிருக்கிறேன். இப்போ 9, 10, 11, 12 இந்த 4 லைனும் 24 நாட்டு வரா மாதிரியே போட்டுட்டு வரணும். நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 13 லைன் வெளியும் போட்டு முடிச்சிருக்கிறேன் 24 நாட்டு. இப்போ அடுத்த லைன் போடும்போது ஃபஸ்ட்டு 2 நாட்டில் ஒவ்வொரு எஸ்சி போடணும். இடத்துக்கு இது வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாட்டில் ஒரு எஸ்சி, 2வது நாட்லேயும் ஒரு எஸ்சி, 3ஆவதுல ஒரு டிக்ரீஸ், 2 நாட்டையும் சேர்த்து ஒரு டிக்ரீஸ். அதே மாதிரி அடுத்ததும் ஒரு டிக்ரீஸ். ரெண்டு டிக்ரீஸ் ஆச்சு. அடுத்து 3ஆவதும் ஒரு டிக்ரீஸ். இதே மாதிரி தொடர்ச்சியாக 6 முறை டிக்ரீஸ் போட்டுட்டு வரணும். பார்த்திங்கன்னா 4. பார்த்திங்கன்னா 2 எஸ்சி போட்டேன், 6 டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து 10 எஸ்சி போடணும். 10 எஸ்சி அப்படியே நார்மலாக போட்டுட்டு வரணும் பக்கத்தில். டிக்ரீஸ் பண்ணிவிட்டு 10 எஸ்சி போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போட்டோம். இங்கே போடுறதுக்கு முன்னாடி அடையாளத்துக்கு வச்சுட்டு ஒரு எஸ்சி, அடுத்த நாட்டில் இன்னொரு எஸ்சி, ரெண்டு, 3 எஸ்சி போட்டு மறுபடியும் டிக்ரீஸ் பண்ணோம் 6 டைம்ஸ். ஒரே பக்கத்துலேயே டிக்ரீஸ் பண்ணிட்டு வந்துட்டு திருப்பி 3 எஸ்சி போடணும். 1, 2, இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ ஓரளவுக்கு ஷேப் வந்துருக்கும். இப்போ வந்து உள்ளார ஸ்டஃபிங் பண்ணோம். ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 2 எஸ்சி போட்டணும். ரெண்டு எஸ்சி போட்டு
2 ஏசி போட்டு 4 சங்கிலி போடணும். 4 சங்கிலி போட்டு இதுலேயே 3 ஏசி போடணும். ஏசி போட்டு இப்படி திருப்பி இதில் அடுத்ததில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்ததில் 6 சங்கிலி போட்டு 5 நாட் போடணும். அடுத்ததில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு 9 சங்கிலி போடணும். அடுத்ததுலேருந்து ஏசி போட்டுட்டு வரணும். இப்போ இதில் 7 ஸ்டிச் எஸ்சி போட்டு அடுத்ததில் சிங்கிள் இது ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். திருப்பி 6 ஸ்டிச் போட்டு 6 சங்கிலி போட்டு 5 ஏசி போடணும். நான் ஏற்கனவே ஒன்று போட்டு வச்சுருக்கிறேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். நான் ரெட் கலரில் போட்டிருக்கிறேன், பார்த்தீங்கன்னே தெரியும். போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து ஊசி வச்சு இந்த நூலை வச்சு தைச்சி க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு விங்ஸ் போடணும், ரெக்கை. அது எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு மேஜிக் ரிங் போட்டு அதில் 6 ஏசி போடணும். ஆறு போட்டுட்டு இதை சுருக்கிடணும். சுருக்கிட்டு ஃபஸ்ட் லேயர் கொடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஒரு சங்கிலி போட்டு அதுலேயே 2 நாட்டு, 1 2 இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் 2 2 போடணும். 12 நாட்டு வரும். இப்போ 12 போட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடுறேன். போட்டுட்டு இதில் 7 சங்கிலி போடணும். 2 3 4 5 6 7 போட்டு அடுத்ததில் 2 எஸ்சி போடணும். ஒரு எஸ்சி, அடுத்ததில் இன்னொரு எஸ்சி, அடுத்தது ஒரு ½ HDC, அடுத்ததில் இன்னொரு ½ HDC, அடுத்தது ஒரு DC,
இப்போ 2 டிசி போட்டு ஒரு சங்கிலி விட்டுட்டு இன்னொரு சங்கிலி விட்டுட்டு அடுத்ததில் ஒரு எஸ்சி போடணும். எஸ்சி போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கட் பண்ணிடணும். இதே போல் நம்ம 2 போட்டு வச்சுக்கணும். எடுத்துட்டு கண்ணுக்கு நம்ம பீட்ஸ் எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கண் வச்சுட்டு பீக்கும் வச்சுட்டேன், நூல்லையே வச்சுட்டேன், காலும் போட்டிருக்கேன். ரெக்கையை தைக்கணும், நூல் வச்சு தைச்சிடணும். கொண்டைக்கு ஒரு 3 சங்கிலி போட்டுட்டு அப்புறம் ஒரு சிங்கிள் நாட் போட்டு முடி போட்டுடணும். அவ்வளோதான்.